பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. போண்டாவை கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. எப்படி சவுண்டு வருது பார்த்தீங்களா? சூப்பர் போண்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட்டும் முட்டையை வச்சு பண்ண போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகுங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி ப்ரெட்டும் முட்டையை வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டை எடுத்துருக்கேங்க. ஒரு 7 முட்டை எடுத்துருக்கேன். முட்டையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை ஒரு 7 முட்டை எடுத்துருக்கேன். தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. வேறு அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த அடுப்பில் மசாலா வதக்கிடலாம். கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேங்க. இது நல்லா பொரியவும் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 வெங்காயமும் கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணியாச்சுங்க. இதை வந்து கண்ணாடி பதம் வரதுலேயும் வதக்கிக்கிடணும். நல்லா கோல்டன் கலரில் வதக்கக்கூடாது. கண்ணாடி பதம் வரதுலேயும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி போட்டிருக்காங்க. இந்த தக்காளி கூடயே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க. நம்மளுக்கு மசாலா வந்து உருந்தாலும் இருக்கணுங்க. உருந்தாலும் இருந்தால் தான் முட்டையில் வைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கிரேவி மாதிரி பண்ணிட்டாதீங்க. எல்லாமே வெந்து வரணும், குழையக்கூடாது. நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் வேகட்டும். இதில் வந்து மசாலா வந்து 1/2 ஸ்பூன் வரமல்லி தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. எல்லாம் வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ரெடியானால் போகிறோம். இதில் வந்து மல்லித்தழை தூவிடலாம். மல்லித்தழை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிடணும். அவ்வளோதாங்க. சூப்பரான முட்டைக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ப்ரெட்டில் வச்சு ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். ப்ரெட்டு வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கியிருக்காங்க. மேலே உள்ளது நம்ம எடுக்கக்கூடாது. 7 முட்டைக்கு 14 ப்ரெட்டு வேணுங்க. 4 7 9 10 11 12 14 14 எண்ணெய் எடுத்தாச்சுங்க. இது எவ்வளோத்தையும் நம்ம ஓரத்தில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துடணுங்க. ஓரத்தில் இருக்கிறது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத தூர போடாண்டாங்க. அப்படியே ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிடலாம். இதில் போட்டு எடுக்கிறதுக்கு வேஸ்ட்டாக போகாதுங்க. நமக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டெப்பிங் பண்ணியும் கொடுக்கலாம். முட்டை வச்சும் பண்ணி கொடுக்கலாம். சிக்கன் வச்சு பண்ணி கொடுக்கலாம்.
ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கங்க குழந்தைகளுக்கு. கடையில் உள்ள ஸ்நாக்ஸை வந்து எதிர்பார்க்கவே செய்யாது குழந்தைகள் வந்து. வீட்டில் நம்ம ஆரோக்கியமாக பண்ணி கொடுத்தோம்னா கடையில் வந்து வாங்கி சாப்பிடாதுங்க. நம்ம சோம்பேறி பட்டுதான் குழந்தைகளும் அதுக்கு தகுந்தபடி வெளியில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. சின்ன குழந்தைகளுக்கு சாப்பிடணும் போல தான் ஆசை கொடுக்குங்க. நம்ம சின்ன பிள்ளைல வாங்கி சாப்பிடலையா, அதே மாதிரி தான் பிள்ளைகளும். நம்ம வந்து அப்போ சாப்பிட்டா நல்லா விளையாண்டோம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு விளையாட முடியல, வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேங்குது. அதனால் நம்ம அதுக்கு தகுந்தபடி சாப்பாடை கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ப்ரெட் அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்புறம் நம்ம ப்ரெட் டம்ஸ் எடுத்துக்கலாங்க. இதில் போட்டு பெரட்டி எடுக்கிறதுக்கு ப்ரெட் டம்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு கூட 2 ப்ரெட்டும் போட்டு நம்ம டம்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ப்ரெட் டம்ஸும் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். முட்டைக்கு வந்து நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. முட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மசாலாவும் ரெடியாக இருக்குங்க. இப்போ அதை ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணுங்க. ப்ரெட்டை முக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அதே மாதிரி ப்ரெட் க்ரம்ஸையும் கொஞ்சம் நம்ம தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கங்க. அப்புறம் தட்டினீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. நம்ம ஈரப்பட்டுட்டுனா அப்புறம் யூஸ் பண்ண முடியாதுங்க. மிச்சம் இருந்தால் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸும் எடுத்தாச்சு. நம்ம உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ப்ரெட் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு லேசாக டிப் பண்ணிடணுங்க. தண்ணி போட்டு டிப் பண்ணிவிட்டு அப்படி புழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி வந்து இப்படியே புழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டேன்னா உங்களுக்கு பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதில் கொஞ்சோண்டு நம்ம மசாலா அடிச்சுக்கலாம். அடியில் கொஞ்சோண்டு மசாலா வச்சுக்கணுங்க. மசாலா வச்சுட்டு ஒரு 1/2 முட்டை எடுத்து நம்ம இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு நம்ம இப்படியே கூட்டி குமிச்சு உருண்டை பிடிச்சிடணுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துடணுங்க. ப்ரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டு எடுத்திங்கன்னா நல்ல ப்ரெட் க்ரம்ஸ் வந்து டிப் ஆயிரும். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம பிளேட்டில் வச்சோம்னா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை போட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப ஊறப்படக்கூடாது. அதனால தண்ணி அப்படியே வடிகட்டிடணும். எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக மசாலா வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 முட்டை எடுத்து வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிடணும். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க.
உருட்டிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படி இல்லை ரொம்ப உங்களுக்கு குழைவாக இருக்குன்னா இந்த மாதிரி கையை கொண்டு தட்டிக்கிடணுங்க. கையை கொண்டு தட்டிட்டு நம்ம மசாலா வச்சு எடுத்தனாலும் அதுவும் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா வெளியே வராத அளவுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துடணுங்க. எடுத்துட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு உருட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. மசாலா எதுவுமே உங்களுக்கு வெளியில் வராதுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்தாச்சுங்க. லாஸ்ட்டில் உள்ள ப்ரெட்டை போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஸ்டெப்பிங் வைக்கிறது தான் வேலையேங்க. அது எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நமக்கு மசாலா எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுங்க. வெங்காய மசாலா எல்லாமே நான் எடுத்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த அளவுகளில் பண்ணி பாருங்கள். கம்மியாக வேணும்னா எல்லா அளவுகளையும் கம்மியாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நனைச்சிட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம வச்சு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா நல்ல ஃபோல்ட் ஆயிரும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கணும். ஜம்போ ப்ரெட்டு கிடச்சிச்சின்னா அதில் போட்டு பண்ணுங்கங்க. உங்களுக்கு பேக் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பராக எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராகிட்டு எல்லாத்தையும் பிரெட் க்ரம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே கோல்டு வினர் தான் ஆட் பண்ணுவாங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுறது கோல்டு வினரில் தான் பண்ணுவேன். ஹீட் ஆகட்டும் இல்லை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க. அடுப்பை குறைச்சிடலாம். நம்ம எண்ணெய் ஹீட் ஆகிட்டுனா குறைச்சிடணுங்க. அடுப்பை இதமான தீயில போட்டு தான் எடுக்கணும். சைடில் அப்படி விடுங்க, கையில் எண்ணெய் பட்டுறாமல். நாலாக போட்டு எடுத்துக்கலாங்க. அடியில் பிடிக்காத அளவுக்கு வேஸ்ட் அப்படி கிளறி விட்டுருங்க. இல்லை சப்புன்னு அடியில் இருந்து அப்படியே கலர் புறம் சேஞ்ச் ஆயிருங்க. நான் ஸ்டீல் கடாயில் வச்சுருக்கேன். லேசாக அப்படியே ஓரத்தில் அப்படியே விட்டு கிளறி விடுங்க. மசாலா வேக வச்சு எடுத்துட்டோம், முட்டை வேக வச்சு எடுத்துட்டோம். மேலே உள்ள ப்ரெட்டு தான் வேகணும் நமக்கு. அதனால் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி போட்டாலே அதுக்கப்புறம் அம்மா ஸ்நாக்ஸ் அப்புறம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிடுதீங்களா, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தான் புறம் சாப்பிடுதீங்களா, யாருக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஆளுங்க கேட்குறாங்க. இவ்வளோ கணம் போட்டு பண்ணுறீங்களா, இதெல்லாம் என்ன செய்வீங்கன்னு. என்ன புறா நம்ம சாப்பிடணுன்னாங்க இருக்குது. யாருக்காச்சும் கொடுத்தா சாப்பிட்டு போகிறாங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க. இவ்வளவு போட்டு பண்ணுறீங்களே, இதெல்லாம் யார் சாப்பிடுவா, இவ்வளோ கணம் சாப்பிட முடியுமா அப்படின்னு. வீடியோ கண்டி கொஞ்சோண்டு எடுத்து காட்டவும் முடியாது, நிறைய போட்டு பண்ணவும் முடியாது. அதனால் கொஞ்சமாக போட்டு பண்ணுவேன். ஆளுக்கு ஒன்று எடுப்போம், பாக்கி யாருக்காவது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளும் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் வேகட்டும்.
அப்படியே திருப்பி திருப்பி கொடுங்க. கலர் ஒன்று போல் கிடைக்குங்க உங்களுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிடுங்க. அது இல்லாட்டா சும்மா அப்படியே சாப்பிடுங்க. ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் பண்ணி கொடுத்து விடுங்க. இப்போ உள்ள குழந்தைகள்லாம் என்ன செய்தாங்கன்னா, பக்கத்தில் இருக்க குழந்தைகள்லாம் என்ன பண்ணி கொண்டாடுறாங்கன்னு கேட்டு வீட்டில் வந்து அம்மாவை தொல்லைப்படுத்துதாங்க. அம்மா இதை பண்ணி கொடுங்க, அம்மா இதை பண்ணி கொடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொண்டு வந்தாங்க, அதை கொண்டு வந்தாங்கன்னு. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுங்கங்க. நமக்கு அதை விட தான் வேலை என்ன வேலை? குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கறது தான் நமக்கு வேலை. கேண்டீன்லாம் போய் சாப்பிடறதுக்கு விடாதீங்க. ஸ்கூலில் சில குழந்தைகள் கேண்டீனில் வாங்கி சாப்பிடும். அதெல்லாம் க்ளீனாகவே வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் வீட்டில் பண்ணி கொடுத்து விடுங்க. குழந்தைகள் வந்து கேண்டீனுக்கே போகாதுங்க. நாங்கள் ட்ரெயினில் வரும்போதெல்லாம் மும்பையிலேருந்து ட்ரெயினில் வரும்போதெல்லாம் சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுப்பாங்கங்க. எல்லோரும் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் ஒரு நாள் கேண்டீன் உள்ளோட போனேன். போகும்போது பார்த்தேன் அந்த சிக்கனை வந்து கழுவுறத. அப்படி அழுக்காக இருக்குங்க. போட்ட தண்ணியில் ஒரே தண்ணியில் தான் கழுவுதாங்க. புறா முடி, கோழித்தோல் முடியாட்டு மிதக்கு. அதிலே போட்டு ரத்த கலரில் இருக்க போட்டு கழுவி எடுக்காங்க. அப்பா இனிமேல் வாங்கி சாப்பிடக்கூடாது நம்ம அப்படி. ஏற்கனவே நான் ட்ரெயினில் எதுவுமே வாங்க மாட்டேன். வாங்கினா அந்த வேர்க்கட்டில் வாங்குவேன். அது இல்லைன்னா மிளகா பச்சி வாங்குவாங்க. வேறு எதுவுமே நான் வாங்க மாட்டேன். அதுவுமே அருவருப்பாயிட்டு எனக்கு பார்க்கறதுக்கு. சுத்தமே இல்லாமல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க. உடனே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருந்தாலும் அப்புறம் வந்து நமக்கு உடம்பை பாதிக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. பேசிட்டே போட்டு எடுத்தாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே சூப்பராகிட்டு. அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாம். வேகட்டுங்க, எடுத்துக்கலாம். மேலே வரைக்கும் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே எண்ணெய் கொதி ஊற்றுங்க, நல்லா வெந்துடும். எக் போண்டாங்க, எக் பிரெட் போண்டா. 4 முட்டை இருந்தால் போகிறோம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. லைட்டாக போட்ட உடனே நம்ம ரேசாக கிண்டி கொடுத்துடணும். அடியில் அப்படியே ப்ரெட் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். மழைக்கு காற்று அடிக்குங்க, நல்லா மழை வரப்போகுது. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். எம்மி எக் போண்டா ரெடிங்க. பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் எக் போண்டா செஞ்சாச்சுங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. மழைக்கு இதமாட்டு எக் போண்டா பண்ணியாச்சு. பார்க்கையில எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாப்பிட்லன்னா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. பண்ணி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. போண்டாவை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. எப்படி சவுண்டு வருது பார்த்தீங்களா? சூப்பர் போண்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையில் போண்டா ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.